ஹாய் நண்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். இனி பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா போட்டுறலாம். இவ்வளோ நாள் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே போட்டுட்டு தான் இருந்தோம். நீங்க பார்த்துட்டு தான் இருந்தீங்க. பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா, நம்ம கார்டன் தான். என்ன உள்ளுக்குள்ளேயே இருந்து அரைச்சுட்டே இருக்கீங்க, அரைச்சமாவே அரைச்சுட்டு இருக்கீங்க அப்படின்லாம் நினைப்பீங்க. சரி அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஆ பயனுள்ள ஒரு தகவல் தான் பாருங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம அரைக்கிற விவசாயம் பண்ணியிருந்தோம். அந்த அரைக்கிற விவசாயத்தில மாவு பூச்சி, அதாவது தென்னை மரத்துக்கு மாவு பூச்சி தாக்கப்படும்ல, அதே மாதிரி ஆ இந்த அரைக்கிற தண்டு பகுதிக்கு கீழ மாவு பூச்சா ஃபுல்லாவே படர்ந்து காணப்பட்டுச்சு. அதுக்கு தான் சரி மருந்து அடிச்சா கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த என்கவுண்டர் மருந்து வாங்குனோம். அது இதில ஒரு பொடி தந்தாங்க. அதாவது அந்த மாவு பூச்சி போறதுக்காண்டி ஒரு பொடி தந்தாங்க. நீங்க மருந்து கடைகள்ல கேட்டீங்கன்னா தருவாங்க. அதான் நம்ம இன்னைக்கு போட்டு நம்ம மருந்து கேன எடுத்து நம்ம அடிச்சோம். பாருங்க இதுதான் அந்த பொடி. அதனால நம்ம களைக்கு அடிச்சோம் அப்படின்னா, கொஞ்சமாவது கட்டுப்படுத்துமா அப்படிங்கிறதுக்காண்டி தான். வேற என்ன பண்ண? எங்களுடைய விவசாயத்த எடுத்துக்கிட்டனாலே கஷ்டம் தாங்க. நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆ இது நம்ம மருந்து அடிச்சுட்டோம். இவ்வளோ ரூவா நம்ம செலவு பண்ணி மருந்து அடிச்சிருக்கோம். சரியாயிரும் அப்படிங்கிறது நம்ம கையில கிடையாது. எப்படி வருதுங்கிறதே தெரியாதுங்க. அதனால நம்ம மருந்து நம்ம எவ்வளோதான் செலவு பண்ணி அடிச்சாலும், அதுக்கேத்த லாபங்கள் கூட நம்ம அவ்வளோக்குள்ள எடுக்க முடியாது. அதுவும் நமக்கு ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு இதுதான். ஆ பாருங்க, சரி மருந்து அடிச்சாச்சு. இன்னைக்கு அடிச்சு ரொம்ப நாள் ஆயிட்டு. நான் இன்னைக்கு தான் வீடியோ போட்டிருக்கேன். எடுத்து ஒரு 5, 6 நாள் கிட்ட ஆயிட்டு. பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் ரொம்பலாம் இல்ல. ஓரளவு பரவாயில்லாம இருக்கு அவ்வளோதான். பாருங்க, அதே இது நீங்க எல்லாரும் நினைப்பீங்க, ஆ அதாவது தெரியாதவங்க அதிகமா நினைப்பாங்க. தெரிஞ்சவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. தெரியாதவங்க இப்படி மக்களுக்கு மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அரைக்கிறேங்கிறது. அப்படிங்கிறம்போது இப்படி ஆ மருந்துலாம் வாங்கி அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அதே இது மருந்து அடிச்சா தாங்க வரும். ரசாயன மருந்துகள் அடிச்சா மட்டும் தான் நமக்கு கொஞ்சமாவது கட்டுப்படுத்தும். மற்றபடி மருந்து அடிக்காம இயற்கை முறையில பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், நமக்கு நெறைய நோய்கள் தாக்கப்படும். அப்படியே நோய்கள் தாக்கப்பட்டத நம்ம அறுத்து நம்ம மக்களுக்கு குடுத்தோம் அப்படின்னா, வாங்குவாங்களா? வாங்குவாங்களா அது வேற. நீங்க வாங்குவீங்களா? சொல்லுங்க. இதுதான் அந்த நோய். பார்த்தீங்களா? அதான் அந்த நோய். அ கண்டிப்பா நம்ம வாங்கவே மாட்டோம். அதே மாரி தான். சரி என்ன பண்ண, மக்களுக்கு அது கெடுதல் தான். ஆனா, மக்களுக்கு அது அந்த புரியக்கூடிய தன்மை இருக்காது. எந்த காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷா இருக்கோ, எந்த காய்கறிகள் ஆ நோய்கள் தாக்கப்படாம நல்லா பச்சை பசேன்னு இருக்கோ, அதுதான் நம்ம ஓடி போய் வாங்குவோம். அதுதான் நம்ம எடுத்து சமையலுக்கு கூட்டு வைப்போம். அதெல்லாம் தப்பு. ஓரளவு நமக்கு இயற்கையில பார்த்தீங்கன்னா, நமக்கு கண்டிப்பா புழு, பூச்சிகள் தாக்கியிருந்தாலும் 1, 2 இலைகள்ல தாக்கியிருந்தாலும், அத நீங்க சமைச்சீங்க அப்டின்னா, அது ரசாயன உரங்கள், மருந்துகள் இல்லாம அந்த பயிர் வளர்க்கப்பட்டது. அப்போ அத பயன்படுத்தும்போது நமக்கு சத்துக்கள் தான். இது பார்த்தீங்கன்னா, நமக்கு சத்துக்கள் கிடைக்கும். பட் நமக்கு கொஞ்சம் கெடுதல் தான். அதனால என்ன பண்ண? இதுதான் நான் சொல்ட்டேன். வேற இதுல சொல்லதுக்கு ஒண்ணும் இல்ல. இவ்வளவு தான். பாருங்க நம்ம இவ்ளோ பாத்தி கீரை போட்டிருக்கோம். எனர்ஜி அதுதான் மருந்தடிச்சதுக்கு ரீசன் சொல்லிட்டேன். வேற ஏன் இப்படி மருந்தடிக்க அப்படின்னு கேட்காதீங்க. நான் இதுக்கான ரீசன் சொல்லிட்டேன். நீங்க ஏதாவது புதுசா ட்ரை பண்ணா சொல்லுங்க. நம்ம அப்படி பயன்படுத்தலாம். அப்படி நம்ம வீடியோவும் போடலாம். ஓகேவா? பாருங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இதான் எங்க தோட்டம். எப்படி மார்னிங் டைம்ல எடுத்தது. ஆ ஃபுல்லாவே கீரைகள். ரொம்ப நாள் ஆயிட்டு. பரவால்ல. கீரை விவசாயம் நமக்கு பரவால்ல தான். ஆனா நம்ம நேர் பாதி நம்ம மருந்துகளுக்கு, உரங்களுக்குலாம் நம்ம செலவிட வேண்டியது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, தண்ணி ரொம்ப பற்றாக்குறைங்க. உங்க இடங்கள்லாம் எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா, கிணத்துல ஒண்ணுமே இல்ல. ரொம்ப மோசம். பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 1/2 மணி நேரம் தான் பாயுது. அதுக்குள்ள மோட்டர் நிப்பாட்டிரு. வேற என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி கஷ்டம் தான். சரி உள்ளத வேற போட்டு அதுக்கப்புறம் வாய்க்க வேண்டியதான் அப்படின்ட்டு இருக்கு. மழை பெஞ்சா எம்மா! ஒரு விடிகாலம் பறந்த மாரி தான். அப்படிதான் இருக்குது. மழை தான் பெய்யுமா பெய்யுமான்னு டெய்லியும் வானத்த தான் பார்த்துட்டு இருக்கு. ஆனா கீழ தான் விழமாட்டுக்கு. மழை துளிகள். என்ன பண்ண? சரி அப்படியே போ வேண்டியதான். விவசாயம்னாலே நமக்கு கஷ்டம் தான். எல்லாரும் சொல்லுவாங்க, "என்னத்த விவசாயம் பண்ணிட்டு இருக்க? வேற ஏதாவது வேலைக்கு செய்ய போ வேண்டியது தானே. விவசாயத்த நம்பாதீங்க வேஸ்ட்" அப்படின்னு. அதே இது எல்லாரும் அப்படின்னு மாறிட்டாங்கன்னா, போக போக நமக்கு விவசாயமே அழிஞ்சு போயிரும். அதனால நம்ம விவசாயம் பண்ணணும். பட் நம்ம கொஞ்சம் கிரியேட்டிவா நல்லா திங்க் பண்ணி யோசித்து, அதுக்கேத்த மாரி நம்ம பண்ணணும். அதாவது காலநிலைகள் மாற்றத்தின் மாரி, நம்ம அதுக்கு எதிர்கொள்ள மாரி நம்ம பண்ணி நெறைய பேர்ட்ட ஐடியா கேட்டு நம்ம ஆ விவசாயம் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா தான் வரும். பார்த்தீங்கன்னா, இது சீனியர் ஆக்சுவலா காலைல இந்த தடவ நம்ம தண்ணி பாய்ச்சிருந்தோம். அதனால அதையும் நான் லைட்டா எடுத்திருந்தேன்.
தண்ணி இப்படி தான் குளிர எப்பவும் தண்ணி விட்டே இருக்கணும். ஏன்னா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு டக்குன்னே அவ்வளோ காஞ்சிருது. அதனால நம்ம மருந்து அடிக்கணும், உரம் போடணும், தண்ணி பாய்க்கணும் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில நோய்கள் தாக்கமும் அதிகமா தான் ஏற்படுது. இதுதான் நம்ம கீரை அறுத்து நம்ம இப்படி தான் நம்ம கொண்டு போவோம். ஓகே நண்பா. இனி வளவளன்னு பேச முடிச்சிடலாம். ஓகே. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.